ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்கு ராகு பகவான், 7ஆம் இடத்துக்கு கேது பகவான். இந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா? 7.5 சனி வேற 2ஆம் இடத்துல, அதாவது பாத சனியாக இருக்கிறார் சனி பகவான். 5ஆம் இடத்துல குரு. நம்ம இதுலேயும் கணக்கில் எடுத்துக்கணும். ராகு பகவான் மேலே குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்பு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 20, 21 வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஜென்ம சனியில் படாத பாடு சொல்லவே தேவையில்ல. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. எந்த முடிவு எடுக்கிறது, எதை பண்ணுறது, எதை செய்கிறது, எதுவுமே நிரந்தரம் இல்லாமல், நிலை இல்லாமல் மன அழுத்தத்தை கொடுத்தது. படிப்பு ரீதியாக நிறைய தடை தாமதங்கள். இப்போ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம பாசிட்டிவாக சொல்லணும்னு கிடையாது. இந்த தசைக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா ராகு தசை, ஜென்ம ராசிக்கு ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருந்து தசை பண்ணாலும் 7.5 சனி ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராகு கேது பயிற்சியானது, குரு பயிற்சி, சனி பயிற்சி எதுவுமே குறைஞ்ச பலன்களை தான் கொடுக்கும். எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அதனால் இந்த படிக்கிற காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுங்க. இப்போ இது வரைக்கும் இருந்து வந்த ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது மன அழுத்தம், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன நெருக்கடி, படிப்பு சார்ந்து நிறைய உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்திருக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு மாறும், நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தசாபுத்தி ரீதியாக. ஏன்னா குரு பார்வை ஒன்றே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது பரவாயில்ல, அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை ராசிக்கு 2 குடையவன், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. குரு பார்வை ராசிக்கு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம். இப்போ குரு பார்வை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு 20 to 36 அப்படின்னாக்கா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 10 வருஷம் ஒரு பலன். 2வது அந்த 6 வருடம் இருக்கு இல்லையா பின்னாடி, அந்த 6 வருடம் அப்படிங்கிறது கெடுபலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த 10 வருடத்தில் இருக்கிறீங்க, முதல் சுற்று சனி 7.5 சனி போயிட்டுருக்கு. வேலை ரீதியாக நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும். தசைங்கிறது குரு தசையும் கொடுக்கும், இந்த 7.5 சனி கொடுக்கும். ஆனால் முதல் சுற்று சனியில் யோக தசையாக இருந்தால் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப யோக தசையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்ற பட்சத்தில் கெடுதல் நடக்காது, அவ்வளோதான். கஷ்டங்களை கொடுக்காது. ஜென்மசனியில் கொஞ்சம் பாடாப்படுத்திருக்கலாம். எப்படியாப்பட்ட தசையிலும் போன 2.5 வருடத்தில் படாத பாடுபட்டிருப்பீங்க.
சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த துயரங்கள் இருக்காது. வேலை சார்ந்து, பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பு, மற்றபடி தொழில் எதுலேயுமே சரி, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறது, ஏன்னா சதய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். 5வது வீட்டில் குரு, அவரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை. அந்த நட்சத்திரத்திலிருந்து ராகு பகவானை பார்க்கறது சிறப்பு. உங்களுக்கு வேலை வாய்ப்பில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கிடைக்காது அப்படின்னு நினச்ச வேலை கூட கிடைச்சிரும். கவர்மெண்ட் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புக்கு படிச்சுட்டு இப்போ நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சார்ந்து அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அலைச்சலை கொடுத்தது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நிறைய அலைச்சல், குடும்ப சுமை, வேலையில் நிறைய அழுத்தங்கள், பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துருவாங்க. தேவையில்லாத மேலதிகாரியோட டார்ச்சர் இது மாதிரியெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் கம்மியாகும். ஓரளவுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க, மனசார்ந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும், இப்போ புதுசாக ஒன்று வரும், இல்லை வராமல் ஏற்கனவே இருந்ததும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய அப்படி தான் போகும். இந்த 7.5 சனி ஃபுல்லாகவே உங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் போகும். இந்த 7.5 சனியில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. இருந்தாலும் திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது, திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கொடுக்கும். ஏன்னா சூரியனோட வீடு அப்படிங்கிறதுனால திருமண வாய்ப்புகளில் முன்னேற்றம். இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்க, விரைய சனி ஆரம்பிச்சிலேருந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஜென்ம சனியில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்போ பண்ணலாமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. குருவோடைய பார்வை ராசிக்கு இருக்குது. எடுக்கக்கூடிய முடிவுகள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். முதல் இந்த 10 வருஷத்தில் நான் சொல்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். ஜென்மராசிக்கு ராகு வந்துச்சுனாக்கா ஒரு சில மன அழுத்தங்களை கொடுக்கும். பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு என்னவா இருக்காரு, அந்த வீட்டு அதிபதியோட அந்த கிரகத்தோட காரகத்துவங்களோட தான் இந்த வீட்டில் இப்போ உட்காருவார். அதாவது ஜென்ம ராசியில் உட்காரும்போது பலன்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை, கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா இப்போ கெடுபலன்கள் கம்மியாகும், நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பூஸ்ட் பண்ணி விட்ரும், அப்படியே ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணி விட்ரும். பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, பெருசாக உங்களுக்கு நல்லது பண்ணி விட்ரும். கெடுதலாக இருந்தாலும் கெடுபலன்களும் நிறைய பண்ணி விட்ரும். ஆனால் கெடுபலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதனால் திருமண ரீதியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 30 to 36 இருக்கு இல்லையா, இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க. ஏன்னா ஜென்மராகு இது தசை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கன்ஃபார்மாக அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. அப்படி இருந்தால் ஒரு கால் உங்களுடைய லக்னத்துக்கு யோகராக இருந்தால், ரொம்ப யோகராக இருந்தால், சுப தொடர்பில் இருந்தால் உனக்கு கொடுக்கலாம். அது ரேர், ரொம்ப ரேர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா நல்லாவே இருக்கும். தொழிலில் போயிட்டுருக்கீங்க, தொழிலே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை அது இது எது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அடுத்த நகர்வுக்காக ஒரு முதலீடு பண்ணுறது பெருசாக, இல்லை வேறு ஒரு தொழிலை மாற்றி பண்ணுறது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு யார் பேச்சு கேட்டுனாவது அது மாதிரி பண்ணுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்காதீங்க, இருக்கிற வேலையை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு அந்த 6 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை 7.5 சனி 2020 இந்த கும்பராசிக்கு அடிமேல் அடி. சனி தசை வந்தாலே, அதாவது சனி தசை 2020க்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் 7.5 சனி வந்த பிறகு கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். இப்போ ஜென்ம சனி சொல்லவே தேவையில்லை. இந்த சனி தசையில் எதுக்கடா பிறந்தோம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு விட்டுச்சு. அந்த அளவுக்கு எதிர்ப்புகள், நண்பர்கள் வழியில் எதிர்ப்பு, சம்மந்தமே இல்லாத நபர்கள் கூட சண்டை, நல்ல நட்பு, நல்ல லவ், அது மாதிரி நல்ல ஒரு நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நண்பர்கள், எந்த ஒரு தோழர்களாக யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிருக்கும். இந்த ஜென்ம சனியில் இப்போ எல்லாமே தேடி வரும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருமே தேடி வருவாங்க. கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனிப்பயிற்சி வரும்போது, இல்லைனா சனிப்பயிற்சி முடிஞ்சு இன்னொரு சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது செவ்வாய் தொடர்பு 3ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது சனி பகவானுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில்
7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா மணி லாக் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பணம் அப்படியே குடுத்த பணம் வராம அப்படியே லாக் ஆயிருக்கு. எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, ஏமாத்திட்டு இருப்பாங்க. இது மாரி இது எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் 7:30 சனியில வந்து போனது தான் பெருசா சொல்ல முடியாது. அது உங்க சுய ஜாதகம் பார்க்கணும். பண ரீதியா நெறைய இழப்புகள பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த பணம் ஒவ்வொன்னா வந்து சேரும். குடுத்த பணம் வரல, இப்ப வரும். வாங்குன பணத்த குடுக்க முடியல, கடன் பிரச்சனை, அது குடுக்கலாம். அது கூட கம்மியா தான் சொல்லுவேன். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு, 7:30 சனி இருக்கு. நான் பொதுவாவே 7:30 சனி நடக்கும்போது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எந்த ஒரு பெயர்ச்சியும் பெருசா உங்களுக்கு பலன்கள குடுக்காது. 7:30 சனி தான் குடுக்கணும். இப்போ ராகு பகவான் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த 7:30 சனி தான் உங்களுக்கு குடுக்கணும் அந்த பலன்கள. குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னாக்கா, இந்த 7:30 சனி தான் குடுக்கணும். சனி தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்க லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு என்ன தசை நடக்குன்னு பார்க்கணும். இப்ப சனி தசை நடக்குதுன்னா, எதிர்பார்ப்புகள கம்மி பண்ணிக்கங்க. உங்களுடைய சுய தொழில் எதுவா இருந்தாலும் சரி, நீட்டா போகும். பார்த்துட்டு வரலாம். வேற தொழில் மாத்தாதீங்க, வேற இடத்த மாத்தாதீங்க. எதையுமே மாற்றத்துக்கு உண்டான யோசனைகள் இந்த டைம்ல வேண்டாம். அதே மாதிரி வேலை. இந்த வேலையை மாத்தாம ஒரு நார்மலா போயிட்டு இருக்கட்டும். ஒரு கால் வேலை போச்சு அப்படின்னா பெரிய வேலை கிடைக்கும். அதை விட பெட்டரான வேலை கிடைக்கும். ஆனால் நீங்களா வேலையை மாத்துறதோ, வேலையை விட்டு வர்றதோ, ரிசைன் பண்றதோ இது வேண்டாம். இந்த சனி தசையில. மற்றபடி குடும்ப பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். பசங்களுக்கு உண்டான வாழ்க்கை அப்படி இருக்கு இல்லையா? அது நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, அவங்களோட படிப்பு எல்லாமே எந்த வயசுல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு முதல் கொண்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். 55 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அஷ்டமாதிபதி தசை, 5 குடையவன் தசை நல்லாவே இருக்கும். சனி தசைக்கு சொல்ற மாதிரி நெகட்டிவ் சொல்ல முடியாது. அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். புதன் தசை ஏன்னா ஜென்ம சனி காட்டுன்னு காட்டியிருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல சனிங்கிறது ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு சனியோட வீட்டில் இருக்காரு. வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 2ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத சனியா இருக்காரு. 7:30 சனியாக இருந்தாலும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இந்த புதன் தசையில. உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை வரும். பசங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள், அதாவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது புதன் தசையில. ஏன் உங்களை கஷ்டப்படுத்திச்சு அப்படின்னாக்கா, அஷ்டமாதிபதி தசை அது. 8 குடையவன் தசை. அதாவது 5 குடைய பலன்களையும் கொடுக்கும், 8 குடைய பலன்களையும் இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கும் 7:30 சனி வரும்போது மட்டும். ஆனால் இப்போ கொடுத்தது ஜென்ம சனியில கொடுத்தது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை, அதாவது 8ஆம் அதிபதிக்கு உண்டான பலன்களை ரொம்ப கடுமையாக உங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கொடுக்காது. இப்போ அஷ்டமாதிபதி அப்படிங்கிறத விட பஞ்சமாதிபதி, அதாவது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசைக்கு நல்ல ஒரு வருமானத்தை, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். 72 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சிறப்பான மாற்றங்கள் உண்டு. ஜென்ம சனியில் நடந்த மாதிரி இருக்காது. இப்போ கேது 7ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் மாத ஒரு பலன்கள் இருந்தாலும் ராகுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வயதுக்காரங்களுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த கேது தசை எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசை. 80 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிர தசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை சிறப்பான ஏற்றங்கள். இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக கவனமாக இருங்க. இந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றது, இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மன அழுத்தங்கள் இருக்காது. சுக்கிரதசை சொல்லவே தேவையில்லை. உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுலேயும் இந்த சுக்கிரதசை இருக்கு இல்லையா, பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை உடல் நலத்தை கெடுக்கும். இது வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்களை விட அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அருமையாக இருக்கும், அருமையான டைமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அருமையான டைம், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள். நன்றி.